தேநீர் பிரியர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை தூளில் பூச்சிக்கொல்லிகள் கலக்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் தேநீர் அதிகம் பயன்படுத்தும் மக்களை கொண்ட 48 பகுதிகளிலிருந்து தேயிலையின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அதில் அளவுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நிறமிகளும் கலந்திருப்பதை உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். இதை தொடர்ந்து உட்கொள்ளும் போது மனிதர்களுக்கு மிக மோசமான உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பாக புற்றுநோயை உருவாக்கும் என்றும் கூறுகிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். ஒரு தேயிலையின் மாதிரியில் மட்டும் கிட்டத்தட்ட 35 முதல் 40 வகையான ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அனைத்துமே அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். தேயிலை தோட்டங்களில் பூச்சிகள் தாக்காத வண்ணம் அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுவதாகவும் இதனால் தேயிலைகளில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளின் வீரியம் அப்படியே இருந்து அது தேநீரில் மூலம் மனித உடலுக்குள் கலப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நிறமிகள் சேர்க்கப்படுவதாக கூறி கோபி மஞ்சூரியன், பானிபூரி, பஞ்சு மிட்டாய், கெபாப்கள் போன்ற உணவுப் பொருட்களில் நிறமிகள் சேர்க்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தேயிலையிலும் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளும் நிறமிகளும் சேர்க்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது மக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது.